வர சேலரி வீட்டு செலவுக்கும் இஎம்ஐக்குமே சரியா போயிடுது. சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு கவலைப்படுறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோல விமனுக்கான ஃபினான்ஷியல் லிட்ரஸி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ எஸ்ஐபி பத்தி பேசியிருந்தேன். எஸ்ஐபினா என்ன, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு இன்னும் விவரமா ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் நான் இன்னைக்கு அடிஷனலா எஸ்டபிள்யூபினா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சேர்த்து சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அர்த்தம். கிட்டத்தட்ட சீட்டு கட்டுற மாதிரி தான். மாசம் நீங்க ஒரு தொகையை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு பர்டிகுலர் வருஷம் கழிச்சு கட்டின அமௌண்ட்டுக்கு 12% ஆர் 15% ரிட்டர்னோட ஒரு காம்பவுண்டட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்ஐபில இருக்கிறதுல பெஸ்ட் விஷயம், நீங்க மாசம் 500 ரூபான்னு கூட ஆரம்பிக்கலாம். ஸோ யாருக்குமே இது ஒரு தடையா இருக்காது. அண்ட் யார் வேணா சேவ் பண்ணி காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். எஸ்டபிள்யூபினா என்னன்னு பார்ப்போம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். நீங்க பேங்க்ல 10 லட்ச ரூபா போட்டு மாசம் அதுக்கு 6000 வட்டி வாங்குறீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். பட் கொஞ்சம் பெட்டர். உங்களுக்கு மாசம் வேணுங்கிற அமௌண்ட்டை நீங்க ஒரு வட்டி மாதிரி இந்த 10 லட்சத்துல இருந்து எடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த 10 லட்சமும் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க எத்தனை வருஷம் எடுக்காம இருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்கு. இப்போ இந்த 10 லட்சத்துல மாசம் நீங்க 10,000 எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்க 9,90,000ல 12% ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி மாசம் மாசம் நீங்க ஒரு தொகையை ஒரு பெரிய தொகையிலேருந்து எடுத்துட்டே இருக்கலாம். இது ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு, ஒரு பாசிவ் இன்கம்க்கு ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். ஐடியலி 20s to 40s நீங்க எஸ்ஐபி பண்றீங்க அப்படின்னா 40s to 50s நீங்க எஸ்டபிள்யூபி பண்றது கரெக்டா இருக்கும். இப்ப ரியலிஸ்டிக்கா ஒரு எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். க்ரோ, ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி மீடியம் ரிஸ்க் இருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும். லார்ஜ் கேப் இல்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் ஓரளவுக்கு சேஃபா தான் இருக்கும். மந்த்லி 1000 10,000 அதை ஆட்டோ டெபிட்னு செட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. நான் லோ ரிஸ்க், ஹை ரிஸ்க், மிட் ரிஸ்க்னு மூணுத்துலயுமே சேர்க்கிறேன். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எதையுமே தொட போறது இல்ல. இப்போ போன வீடியோல எஸ்ஐபி சம்பந்தமா வந்த சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றேன். சேலரி இன்க்ரீஸ் ஆன அப்புறம் ஆரம்பிக்கவா அப்படின்னு கேட்டா இல்ல, இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்க அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்றீங்களே, இது ரிஸ்கா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க குறைஞ்ச பீரியடுக்கு, அதாவது 1 வருஷம் 2 வருஷம் போட்டு ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு இந்த காசை எடுக்க போறப்போ ஒருவேளை அப்ப மியூச்சுவல் ஃபண்ட் கம்மி ரேட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும். பட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு போடுறப்போ நீங்க சும்மா சேர்த்து வைக்கிறத விட கண்டிப்பா அதிகமான காம்பவுண்டிங் தான் ஆயிட்டு இருக்கும். ஸோ மெச்சூரிட்டி பீரியடை நீங்க அதிகமா வச்சீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவேளை என்னால எஸ்ஐபி 1 மாசம் 2 மாசம் இல்ல 6 மாசம் கூட கட்ட முடியலன்னா என்ன ஆகும்னு கேக்குறீங்க. கட்டலனா பிரச்சனையே இல்ல, ஆட்டோ பேவை டிசேபிள் பண்ணிருங்க. நீங்க எஸ்ஐபில காசு கட்டலனா உங்களோட ரிட்டர்ன்ஸ் குறையுமே தவிர உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எந்த விதத்திலும் பாதிக்காது. இது இஎம்ஐ மாதிரி நீங்க கடன் கட்டல, நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. நீங்க சேர்த்து வைக்கலன்னா உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே இங்க உரிமை கிடையாது. இப்போ எஸ்டபிள்யூபி பத்தி இருக்கிற சில காமன் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றேன். எஸ்டபிள்யூபில நான் இப்போ ஒரு 10 லட்சம் போட்டுட்டு நான் பாட்டுக்கு அதுல இருந்து காசு எடுத்துட்டே இருந்தா அந்த காசு குறைஞ்சிராதான்னு கேட்பீங்க. கரெக்ட் தான். இப்போ நீங்க எஸ்டபிள்யூபில போட்டுட்டு அது எத்தனை % ரிட்டர்ன்ல இருக்குன்னு நீங்க பாக்கணும். இப்போ 10 லட்சத்தை நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு 12% ரிட்டர்ன் வருது அப்படின்னா நீங்க 10% காசை மட்டும் மாசம் மாசம் எடுக்கிறதுனால உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆயிராது. 10 லட்சம் அங்கேதான் இருக்கும். எஸ்டபிள்யூபில நீங்க டாக்ஸ் கட்டணுமான்னு கேட்டா மொத்த காசுக்கு நீங்க கட்ட தேவையில்லை. பட் நீங்க எடுக்கிறீங்களோ ஒரு ப்ராஃபிட், அதுக்கு கண்டிப்பா டாக்ஸ் கட்டணும். எஸ்டபிள்யூபியில் இருக்க காசை அவசரத்துக்கு நான் எடுக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம். பட் அதனால உங்களுக்கு தான் நஷ்டம் இருக்கும். இப்போ 10 லட்சத்துலேருந்து நீங்கள் மாதம் 10,000 எடுத்துட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த 10 லட்சத்தை நீங்கள் 5 லட்சம் எடுத்துட்டு மீதி 5 லட்சம் தான் இருக்குன்னா உங்களால் ஆப்வியஸ்லி 10,000 எடுக்க முடியாது. அதை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வரும். எனக்கு எஸ்டபிள்யூபி எப்பவுமே லாபமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட் கோஸ் அப் அண்ட் டவுன். உங்கள் 10 லட்சம் அப்படியே தான் இருக்கும். பட் அதில் வருதுல ஒரு ப்ராஃபிட், அந்த பர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த தொகை கம்மியாகவோ அதிகமாகவோ வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் அது பார்த்து அந்த மாசத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கிறது தான் ஒரு வயசான டிசிஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அறிவில் எஸ்டபிள்யூபியை நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். ரொம்ப அதிகமான லாபம் இல்லைனாலும் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னுமே இதுல கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. லாஸ்ட் வீடியோல வந்து நீங்க காட்டுற சீனுக்கும் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்ல, சோ அதுக்கு ஏத்த மாதிரி விஷுவல்ஸ் போடுங்கன்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நானும் மண்டையை போட்டு போலந்து விதவிதமா பேப்பர் எல்லாம் கட் பண்ணி இந்த வீடியோ பண்ணிருக்கேன். பார்க்க என்ஜாய் பண்றீங்களோ இல்லையோ, பட் செய்யும் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. என்னோட கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க.